அனைவருக்கும் வணக்கம். திருவரங்கம் செண்பக தமிழரங்கு என்கிற அமைப்பின் சார்பாக தொடர்ச்சியாக வாரந்தோறும் பல ஆண்டு காலமாக இதுவரை ஏறத்தாழ 1709 கூட்டங்கள் நடைபெற்று ஒரு அருமையான கலை, இலக்கியம், பகுத்தறிவு, இசை, இப்படி பல்வேறு தலைப்புகளில் நிறைய கூட்டங்களை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டு வந்த சூழ்நிலையில் கொரோனா காலத்திற்கு பிறகு நேரடியாக நடைபெற்ற அந்த கூட்டங்கள் சற்று தடைபட்டு இப்பொழுது காணொளி வாயிலாக அந்த முயற்சியை இடைவிடாது தொடர வேண்டும் என்கிற அடிப்படையில் ஐயா ராசவேலர் அவர்களது அருமை செல்வன், அருமை அன்பிற்கினிய ஆசிரியர் இளங்கோவன் அவர்கள் இந்த பணியை அவரும் அவருடைய குடும்பத்தினரும் இடைவிடாது தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வு என்பது 1710வது நிகழ்வாக ஒருங்கிணைக்கப்பட்டு வைக்கம் போராட்டத்தினுடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி வைக்கம் போராட்ட வரலாற்றை நம்முடைய நேயர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வைக்கம் போராட்டம் இன்றைக்கு 100ஆண்டு காணுகிறது. அந்த 100ஆண்டு காணக்கூடிய சூழ்நிலையில் அதை பற்றிய செய்திகளை இன்றைய தலைமுறை இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றிய வரலாற்று தகவல்களை நிரல்பட புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொடுத்திருக்கிறார்கள். அருமை தோழர்களே, ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக எந்த அளவிற்கு தகவல்களை சுருக்கி அந்த வைக்கம் போராட்டம் தொடர்பாக சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அதே நேரத்தில் இது குறித்து நிறைய ஆவணங்கள், புத்தகங்கள், பல அதியமான் அவர்கள் வெளியிட்டிருக்கிற புத்தகம், அதை போலவே தந்தை பெரியார் திராவிடர் கழகம் கேரளாவில் பெரியார் என்கிற புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. அதே போலவே திராவிடர் கழக வெளியீடுகள், இன்னும் மலையாளத்திலேயே இந்த வைக்கம் போராட்ட வரலாறு குறித்து நிறைய நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அவை மொழிமாற்றம் செய்யப்பட்டும் வெளிவந்திருக்கின்றன. திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராகவும் வரலாற்று ஆய்வாளராகவும் திகழக்கூடிய டி.கே. ரவீந்திரன் அவர்கள் வைக்கம் போராட்டம் தொடர்பாக ஒரு ஆகச்சிறந்த ஆய்வு நூலை படைத்திருக்கிறார். இந்த புத்தகங்களை எல்லாம் நீங்கள் மேலதிக தகவல்களுக்கு படித்து வாசகசாலையிலோ நூல் நிலையத்திலேயோ படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு வைக்கம் போராட்டத்தினுடைய 100ஆண்டு அந்த போராட்டத்தினுடைய எழுச்சியை பற்றி சில செய்திகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமை நண்பர்களே, இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு போராட்டம் இன்றைக்கு 1924 நடைபெற்ற அந்த போராட்டம் குறித்து இன்றைக்கு நாம் பேசக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். 100ஆண்டு கடந்தும் அது ஒரு பேசப்படக்கூடிய செய்தியாக தமிழ்நாடு அரசு, கேரள அரசு இணைந்து வைக்கத்தில் தலைவர் தந்தை பெரியார் அவர்களுக்கு ஒரு பெரிய விழாவினை, அந்த வைக்கம் போராட்ட 100ஆண்டு விழாவினை சிறப்பாக எடுத்து மகிழக்கூடிய சூழ்நிலையில் இந்த காணொளி வாயிலாக அந்த வைக்கம் போராட்டம் குறித்த செய்திகளை பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சமூகம் எப்படி இருந்தது, 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசியல் சூழல் எப்படி இருந்தது என்பது குறித்து முதலிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசியல் சூழல் என்று எடுத்துக்கொண்டால், அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இந்தியாவினுடைய பெரும்பாலான பகுதிகள் இருந்தன. இந்த பெரும்பாலான பகுதிகளை தவிர்த்து மற்ற பகுதிகள் சுதேச சமஸ்தானங்கள் என்கிற பெயரில் சமஸ்தான அரசுகளாக திகழ்ந்தன. இது அன்றைக்கிருந்த ஒரு அரசியல் சூழல். அதாவது ஒரு பகுதி இந்தியா என்பது பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில், இன்னொரு பகுதி இந்தியா என்பது சுதேச மன்னர்கள், இங்கே ஏற்கனவே ஆண்டு கொண்டிருந்த மன்னர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அந்த மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அதே நேரத்தில் தங்களுடைய சமஸ்தானத்தை தாங்களே ஆண்டு கொள்ளக்கூடிய, அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு வரி செலுத்தி பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய காவலர்களை அதே போல பிரிட்டிஷ்காரர்களே திவானாக வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்திய சூழல்கள் எல்லாம் உண்டு. அது சுதேச இந்தியா என்று பெயர், சமஸ்தான அரசுகள். அதை போலவே அன்றைக்கு இருந்த சமூக சூழல் என்பது என்னவென்று கேட்டால்,
பிரிட்டிஷ் அரசு வந்ததற்கு பிறகு, இங்கே வெள்ளைக்காரர்கள் வந்ததற்கு பிறகு கல்வி பரவலாக்கப்படுகிறது. எல்லோருக்குமான ஒரு பொது கல்வி முறை. அப்படி பரவலாக்கப்படும் பொழுது எல்லோரும் படிக்க தொடங்குகிறார்கள். முதல் தலைமுறையாக படிக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு சிலருக்கு கேள்வி வரலாம், பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்ததற்கு பிறகுதான் இங்கே கல்வி வந்தது என்று சொன்னால் ஔவையார் படிக்கவில்லையா, வள்ளுவர் படிக்கவில்லையா, கம்பர் படிக்கவில்லையா, நமக்கு முன்பாக இருந்தவர்கள் எப்படி படித்தார்கள் என்று கேட்கலாம். நமக்கு முன்பாக ஔவையாரும் சரி, வள்ளுவரும் சரி, கபிலரும் சரி, கம்பரும் சரி, இவர்களெல்லாம் தங்களுடைய சொந்த முயற்சியிலே தங்களுடைய தமிழ் அறிவை வளர்த்து கொண்டவர்கள். பொதுக்கல்வி முறையினாலே அல்ல, தங்களுடைய சொந்த முயற்சியில் வழி வழியாக தங்களுடைய தந்தையாரிடத்திலோ அல்லது தனக்கென ஒரு குருவை தேடிக்கொண்டோ அப்படி தங்களுடைய அந்த தமிழ் புலமையை வளர்த்து கொண்டு கவி எழுதக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களை தவிர, இன்றைக்கு இருப்பதை போல ஒரு பொது பள்ளி முறையிலே எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக உட்கார்ந்து படிக்கக்கூடிய முறையிலே படித்தவர்கள் அல்ல. அந்த முறை என்பது, எல்லோருக்கும் கல்வி என்பது, எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு என்பது பிரிட்டிஷ்காரர்கள் வந்ததற்கு பிறகு இங்கே தொடங்கியது. அந்த அடிப்படையில் கல்வி பரவலாக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் எல்லோரும் கல்வி மறுக்கப்பட்ட அந்த வாய்ப்பில்லாதவர்கள் கூட படிக்க தொடங்கினார்கள். காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவர்களுக்கெல்லாம் கல்வி வந்தது. அந்த கல்வியினுடைய விளைவாக உரிமை கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது. நானும் நீயும் சமம், நாம் அனைவரும் சமம், மனிதன் என்பவன் சமத்துவத்திற்காக போராடக்கூடியவன் என்கிற எண்ணம், அந்த போராட்ட உணர்வு வருகிறது. முதலாக இந்த வர்ணாசிரம சனாதன தர்ம முறையை எதிர்த்து கேள்விகள் எழுகின்றன. ஒரு மனிதன் ஏன் தெருவில் நடக்கக்கூடாது, ஒரு மனிதன் ஏன் கண்ணில் பார்க்கக்கூடாது, அவனை பார்த்தாலே தீட்டு என்று ஏன் ஒதுக்குகிறீர்கள், ஏன் நாங்கள் படிக்கக்கூடாது, ஏன் நீங்கள் நடக்கிற தெருக்களில் நாங்கள் நடக்கக்கூடாது என்கிற அந்த உரிமை குரல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒலிக்க தொடங்கின. அந்த உரிமை குரல்களினுடைய ஒட்டுமொத்த ஒரு வடிவமாக திகழ்ந்தது தான் வைக்கம் போராட்டம். பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மகந்த் போராட்டத்தை நடத்துவதற்கு தனக்கு ஒரு உந்துகோலாக, தூண்டு சக்தியாக இருந்தது வைக்கம் போராட்டம் என்று அம்பேத்கர் அவர்களது வாழ்க்கை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவிலேயே முதலாக நடைபெற்ற ஒரு மனித உரிமை போர் என்று சொன்னால் அது வைக்கம் போராட்டம் தான். அந்த வைக்கம் போராட்டத்திற்கு முதலாக விதை போட்டவர்கள், முதலாக அந்த வைக்கம் போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்கள் யார் என்று கேட்டால், கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களாக திகழ்ந்தவர்கள். அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களாக திகழ்ந்தவர்கள் இந்த நான் முன்பே குறிப்பிட்டதை போல இந்த கல்வி உரிமை பரவலாக்கப்பட்டதனுடைய விளைவாக மனித சமத்துவத்தை வேண்டி பல்வேறு முயற்சிகளை முன்னெடுக்கிறார்கள். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி காந்தியினுடைய நிர்மாண திட்டங்களில் ஒன்றாக தீண்டாமை ஒழிப்பை வெகுவாக பேசி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியஸ்தர்களாக திகழ்ந்த பெரும்பகுதி அதில் பார்த்தால் வழக்கறிஞர்கள் தான். அந்த டி.கே. மாதவன் என்று ஒருவர், அதை போலவே கே.பி. கேசவ மேனன், ஜார்ஜ் ஜோசப் என்று ஒரு வழக்கறிஞர். இந்த ஜார்ஜ் ஜோசப் நம்முடைய மதுரை பகுதியில் அவருக்கு வீடு இருந்தது. அவர் இங்கே வழக்கறிஞர் தொழில் பார்த்து கொண்டிருந்தவர். கேரளாவிலும் மதுரையிலும் வழக்கறிஞர் தொழிலை மிக புகழ்பெற்ற நிலையில் செய்து கொண்டிருந்தவர். அவரை ரோசாப்புத்துறை என்று மதுரை மக்கள் அழைப்பார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து மிக கடுமையாக அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வாதாடியவர்களில் அவர் ஒருவர். அதாவது பணம் வாங்காமல் அவர்களுக்காக இலவசமாக வாதாடக்கூடிய நிலையில் இருந்தால் அதனாலேயே தங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு மதுரை சுற்றுவட்டார பகுதியில் ரோசாப்புத்துறை என்று பெயர் வைக்கிற ஒரு வழக்கம் கூட அந்த காலத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஜார்ஜ் ஜோசப் அவர்கள். அதை போலவே குரூர் நீலகண்டன் நம்பூதிரி, டி.ஆர். கிருஷ்ணசாமி ஐயர், எம்பெருமாள் நாயுடு, மன்னத்து பத்மநாப பிள்ளை, கோவை ஐயாமுத்து, இவர் பெரியாரோடு அந்த வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டவர், சாத்துக்குட்டி நாயர், இப்படியெல்லாம் நிறைய பேர் அந்த தொடக்க காலத்தில் அந்த வைக்கம் போராட்டத்தை முன்னெடுத்தார். இந்த போராட்டம் தொடங்கிய வரலாறு என்பது மிக சுவையானது. அதாவது வைக்கம் கோவிலை சுற்றி இருக்கிற அந்த தெருக்களிலே எவர் போனாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி போகக்கூடாது. சாதி இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை ஒரு எல்லைக்கு மேலே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் அனுமதிக்கப்படக்கூடிய வரைக்கும் கூட ஈழவர்கள், புலையர்கள், தீயர்கள் என்று சொல்லக்கூடிய
தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிற மக்கள் செல்லக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வைக்கத்தை ஒரு போராட்ட களமாக தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு பின்னணி உண்டு. என்னவென்று கேட்டால், முதல்ல அந்த போராட்ட புயல் மையம் கொண்டது வைக்கத்தில் இல்லை, திருவனந்தபுரத்தில். திருவனந்தபுரம் சமஸ்தானத்தை சேர்ந்தது தான், அந்த திருவனந்தபுரம் சமஸ்தானத்து அரண்மனைக்கு உட்பட்டது தான் வைக்கம் கோவில். ஆனால் போராட்ட மையம் கொண்டது அந்த திருவனந்தபுரத்தில். எப்படி கொண்டது என்று சொன்னால், ஒரு வழக்கறிஞர், அவர் பேர் மாதவன், டி.கே. மாதவன் என்பவர் வேறு, இந்த மாதவன் வேறு. இந்த மாதவனும் வழக்கறிஞர் தான். அந்த மாதவன் என்ன பண்ணுறாருன்னா, வழக்கு விஷயமா நீதிமன்றத்துக்கு போகிறார். அப்படி நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது, வழக்கமாக அவர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தவர் தான். ஒரு முறை அவர் ஒரு வழக்கு விஷயமா நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது தடுக்கப்படுறார். ஏன் தடுக்கப்படுறாருன்னா, அன்றைக்கு திருவனந்தபுரம் மகாராஜா, அந்த அரண்மனை மகாராஜாவாக இருந்தவர்கள் முறை ஜெபம் என்று ஆண்டுதோறும் செய்வார். முறை ஜெபம் என்று சொன்னால், நிறைய நம்பூதிரிகள், பார்ப்பனர்கள் இவர்களெல்லாம் வந்து தொடர்ச்சியாக 60 நாட்கள் 90 நாட்கள் பிராமண போஜனம் நடத்தி உண்டு கொழுத்து சாப்பிட்டு அரசருக்காக வேண்டிக் கொள்வது, கழுத்தளவு நீரில் நின்று ஜெபம் செய்வார்கள். இதற்கு முறை ஜெபம் என்று பெயர். அது ஒரு 60 நாட்கள் 90 நாட்கள் என்று முறை வைத்து நடத்துவார்கள். அதற்கு ஒரு பெரிய பந்தல் போட்டிருக்கிறாங்க. அந்த பந்தல் வந்து நீதிமன்றத்தையும் உள்ளடக்கி, ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவிலை சுற்றி தான் அக்ரஹாரம் இருக்கும், அதை சுற்றி தான் நீதிமன்றங்கள், காவல் நிலையங்கள், தபால் ஆஃபீஸுகள், இதெல்லாம் முக்கியமான அரசு அலுவலகங்கள்லாம் அங்கே தான் இருக்கும். அப்போ அந்த முறை ஜெபம் நடத்துவதற்காக ஒரு பெரிய பந்தல், கொட்டாரம் என்று சொல்லுவார்கள், அப்படி பெரிய கொட்டகை போட்டிருக்கிறார். அந்த கொட்டகைக்குள்ளே நீதிமன்றம் வந்து விட்டது. இவர் நீதிமன்றத்துக்கு வழக்கம் போல் போகிறார், தடுக்கப்படுறார். தடுக்கப்பட்டு இவரை கொண்டு போய் எங்கே நிறுத்துறாங்கன்னா, மாஜிஸ்ட்ரேட் கிட்ட நிறுத்துறாங்க. அவரே என்ன சொல்கிறாருன்னா, நீதிபதியே என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்தது தப்பு அப்படிங்கிறார். ஏன்னா அந்த முறை ஜெபத்துக்கு பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் அந்த நீதிபதி தான், கோவிந்த பிள்ளை என்று நினைக்கிறேன் அவருடைய பெயர். அவர் சொல்கிறார், நீங்கள் வந்தது தப்பு, முறை ஜெபம் ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் உள்ளே வந்திருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து ஈழவ வகுப்பை சார்ந்தவர், நீங்கள் வந்து இது முறை ஜெபம் ஆரம்பித்து கொட்டாரம் போட்டதற்கு பிறகு, அந்த கொட்டகை போட்டதற்கு பிறகு அதற்குள்ளே நீங்கள் நுழைந்தால் தீட்டுப்பட்டு விடுகிறது, எனவே நீங்கள் வரக்கூடாது. தடுக்கப்படும் பொழுது இவருக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. உடனே இந்த செய்தி வெகு வேகமாக படித்த சமூகத்தினர், அந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பில் ஈழவர், தீயர், புழையர் என்று சொல்லுகிறார்களே, அந்த சமூகத்தில் கொஞ்சம் படித்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்களிடத்தில் வேகமாக பரவுகிறது. ஒரு வழக்கறிஞருக்கே இதுதான் நிலை என்று சொன்னால், இதை நாம் எதிர்த்து கட்டாயம் போராட வேண்டும் என்று சொல்லி அந்த போராட்டம் தொடங்குகிறது. டி.கே. மாதவன், இந்த மாதவன் வேறு, இவர் ஒரு வழக்கறிஞருக்கு இந்த அநீதி. அதற்கு பிறகு டி.கே. மாதவன், மன்னத்து பத்மநாப பிள்ளை, அதே போலவே இதில் யார் நம்பூதிரிகள் தான் இந்த வர்ணாசிரம சனாதன தர்மத்தை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தடுக்கிறாங்க. ஆனால் அதே நம்பூதிரி சமூகத்தை சார்ந்த குரூர் நீலகண்டன் நம்பூதிரி, காங்கிரஸில் இருந்தவர், அவர் வந்து எல்லாரையும் அனுமதிக்கணுங்கிற அந்த வைக்கம் போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தவர், போராட்ட குழுவிலேயே இருந்தவர். நம்ம அந்த செய்தியெல்லாம் நம்ம நினைவு கூறணும். வரலாறு என்பது எப்பொழுதும் அந்த ஒரு கண்ணாடி மாதிரி, அதை அப்படியே பார்க்கணும் நாம். அப்படிப்பட்ட நிலையில், அந்த சூழ்நிலையில் வைக்கம் போராட்டம் பெரிய அளவுக்கு அவர் கணன்றுகிட்டு இருக்கு. இந்த மாதவனுக்கு நடந்த இந்த கொடுமையை கண்டித்து நாம் ஒரு இடத்துல போராட்டம் நடத்தணும் அப்படிங்கும்போது, அதுக்கு சரியான இடமாக அந்த போராட்ட குழுவினர் தேர்ந்தெடுத்தது வைக்கம். ஏன்னா வைக்கம் என்பது ஊரின் நடுவே கோவில் இருக்கும். அந்த கோவிலை சுற்றிலும் 4 பக்கமும் 4 வாசல்கள், 4 வீதிகள். எனவே அந்த வீதிகளிலேயும் ரொம்ப காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தடுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். எனவே அந்த இடத்துல போய் போராட்டம் செய்யணும், அதுதான் சரியான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இந்த தகவல்களை நேராக கொண்டு போய் காந்திகிட்ட சொல்கிறாங்க. காந்தி 1922, 23 வாக்கில் திருநெல்வேலிக்கு வருகை தந்திருக்கிறார். திருநெல்வேலியில் வந்து டி.கே. மாதவன் அவர்கள் தான் காந்தியை சந்தித்து இந்த மாதிரி நாங்கள் போராட போகிறோம் அப்படின்னு சொன்னப்போ, காந்தி கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு, ஏன் காந்தி யோசனை பண்ணுறாருன்னா, நிறைய கட்டுப்பாடுகள்லாம் விதித்தார். கொஞ்சம் யோசனை பண்ணார், தயக்கத்தோடு தான் ஒப்புக்கொண்டார். சரி, வேறு வழியில் நீங்கள் போராட்டம் நடத்துங்க, ஆனால் சாத்வீகமான முறையில், சத்தியாகிரக முறையில், அமைதியான வழியில் போராட்டம் நடத்தணும். காவல்துறையவோ அல்லது, ஏன்னா இது காந்தியினுடைய தொடர்ச்சியான நடைமுறை, அதை எதிர் வழக்காடக்கூடாது, போலீஸ் அடித்தா நீங்கள் அடி வாங்கிக்கணும், அப்படி தான் சத்தியாகிரகத்தை நடத்தணுமே தவிர அதை தாண்டி எல்லை மீறி போகக்கூடாது. அதில் இன்னொன்று குறிப்பிடத்தகுந்த செய்தி என்னென்னா, காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுக்க போராட்டம்லாம் நடத்துவாங்க, பிரிட்டிஷ் இந்தியாவில் மட்டும்தான் நடத்துவாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு கொள்கைகளிலே ஒன்றாக சுதேச சமஸ்தானங்களிலே போராடுவதில்லை என்பதாக ஒரு கொள்கை வைத்திருந்தார். எனவே சுதேச சமஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த திருவனந்தபுரம் திருவிதாங்கூர் அரசு
அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தை எதிர்த்து போராடுவது என்பது காந்திக்கோ காங்கிரஸுக்கோ கொஞ்சம் நெருடலாக இருந்தது. இருந்தாலும் அங்கே இருக்கிற கேரளாவில் இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இதை போன்ற ஒரு தீண்டாமை கொடுமையை எதிர்த்து நாங்கள் போராடப் போகிறோம் என்று கேட்கும்பொழுது வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. ஒப்புக்கொண்டு வாழ்த்தும் தெரிவித்து நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு போராட்டம் தொடங்குகிறது. 1924ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி போராட்டத்திற்கு நாள் குறிக்கப்பட்டு அந்த போராட்டம் தொடங்குச்சு. வைக்கம் வீதிகளிலே அந்த சத்தியாகிரகம் எப்படி நடந்துச்சுன்னா, ஒரு நாளைக்கு 3 பேர். இந்த 3 பேர் மட்டும் போய் போலீஸ் தடுத்து எந்த இடத்துல தடை போட்டிருக்கிறாங்களோ அது வரைக்கும் செல்வாங்க. போலீஸ் தடுக்கும், இவங்க முழக்கமிடுவாங்க அல்லது தரையில் அமர்ந்து சத்தியாகிரகம் செய்வார்கள். காவல்துறை கைது செய்யும். கைது செய்ததற்கு பிறகு அடுத்த அணி இன்னொரு 3 பேர் மறுநாள் போவார்கள். இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தது. இப்படி நடக்கும் பொழுது 10 நாள் தான், அதாவது மார்ச் 30ஆம் தேதி போராட்டம் தொடங்குது. ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளாகவே போராட்டம் ஒரு கட்டத்தில் தள்ளாட்டம் கொடுக்க ஆரம்பித்து விட்டது. ஏன்னா தலைவர்கள் அத்தனை பேர் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். டி.கே. மாதவன் தலைமையேற்று அவர் தலைமையில் போகிறாங்க, கைது. அதுக்கடுத்து ஜார்ஜ் ஜோசப் போகிறார், கைது. இப்படி வரிசையாக எல்லா போராட்ட தலைவர்களும் ஒரு 10-20 பேர், அவர்களுக்கு கீழே ஒரு 20-30 தொண்டர்கள், இந்த அளவில் ஒரு 100 பேருக்குள்ளாக இருந்த இந்த போராட்ட குழுவினர் அத்தனை பேரையுமே ஒரு 10 நாட்களுக்குள்ளே கைது செஞ்சிட்டாங்க. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு அங்கே போராட்டம் ஒரு பிசுபிசுத்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விட்டது. இதையெல்லாம் தெரிந்து இந்த முதல் கைது தொடங்கிய உடனேயே போராட்டத்தை நடத்தி அந்த போராட்ட குழுவினர் சார்பாக காந்திக்கு கடிதம் எழுதினார்கள், தந்தி அடித்தார்கள். அதை போலவே தமிழ்நாட்டில் இருந்து எங்களுக்கு உதவி வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டில் மிக முக்கியமான தலைவராக இருந்த ராஜாஜி அவர்களுக்கும் உதவி கேட்டு விண்ணப்பித்தார். காந்தி என்ன சொல்லிட்டாருன்னா, இதுக்கு இந்திய அளவில் அவங்க வைக்கம் போராட்ட குழுவினர் என்ன நினச்சாங்கன்னா, இது இந்திய அளவில் ஒரு பெரிய எடுத்துக்காட்டான போராட்டமாக மாற்றணும். அதனால் இங்கே நாங்கள் நிறைய பேர் மக்கள் போராட்டத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க, ஆனால் தலைமையேற்று நடத்துறதுக்கு தலைவர்கள் இல்லை, நாங்கள்லாம் சிறைக்கு அடுத்தடுத்து சிறைக்கு போயிடுவோம், அதனால் இந்த போராட்டம் நின்று போயிடக்கூடாது, எங்களுக்கு தலைவர்களை அனுப்புங்க, அகில இந்திய அளவில் தலைவர்களை அனுப்புங்க. அன்றைக்கு காந்தியினுடைய உதவியாளராகவும் அணுக்க தொண்டராகவும் இருந்தவர் மகாதேவ தேசாய், அவரை அனுப்புங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ காந்தி என்ன பண்ணிட்டார், அதை மறுக்கிறார், நிராகரிக்கிறார். இது அகில இந்திய போராட்டமாக நடத்த வேண்டியது இல்லை, அந்த பகுதியில் இருக்கிறவங்க நடத்தினா போதுமானது, இதற்கு வெளியிலேருந்து நீங்கள் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கக்கூடாது, நீங்கள் உங்களுடைய பலத்தை நம்பி தான் நிற்கணுமே தவிர பிறருடைய துணை கொண்டு நிற்கக்கூடாது என்று சொல்லி அவர் வழக்கம் போல் நிறைய வார்த்தைகள்லாம் போட்டு கடிதம் எழுதுவார். அப்படி பதில் கடிதம் எழுதிட்டார். ராஜாஜி என்ன எழுதினார்னா, அது இன்னொரு சுதேச சமஸ்தானத்தில் இன்னொரு இடத்துல நடக்கிற பிரச்சனை, அங்கே நாங்கள் தலையிடுறதுங்கிறது நல்லா இருக்காது, அதுவும் இல்லாமல் இங்கே கதர் வேலைகள் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்போது கதர் கட்டணும், அந்நிய துணியை பகிஷ்கரிக்கணும், எல்லாரும் ராட்டை சுற்றணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ கதர் நிலையங்கள் என்பது பெரிய விஷயமாக பேசப்பட்டுச்சு. அப்போது ராஜாஜி எழுதுனார், இந்த மாதிரி கதர் வேலைகள் தலைக்கு மேலே இருக்குது, அப்படி கதர் வேலைகளை விட்டுட்டு இங்கேருந்து அங்கே நாங்கள் போராட முடியுமா, அதனால் நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்ட்டாங்க. இவங்க இன்னொருத்தருக்கு கடிதம் எழுதுகிறாங்க, இன்னொரு தலைவருக்கு தந்தி அடிக்கிறாங்க. அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளராக ஒரு புகழ்பெற்ற நிலையில் இருந்தவர் ஈவே ராமசாமி நாயக்கர் என்று அன்று அறியப்பட்டவர். 1938 தமிழ்நாட்டு பெண்களால் பெரியார் என்கிற பட்டம் அளிக்கப்பட்டு இன்றைய வரைக்கும் தந்தை பெரியார் என்று அறியப்படுகிறவர். அந்த ஈவே ராமசாமி அவர்களுக்கு கடிதம் எழுதினார். கடிதம் எழுதியதோடு மட்டுமில்லாமல் தந்தியும் அடித்தாங்க. 1 இல்லை 2 இல்லை, ஒரு 2-3 கடிதங்கள் தந்தி வருது. அதாவது குரூர் நீலகண்டன் நம்பூதிரின்னு சொல்கிறேன், அவரே தந்தி அடிக்கிறார். உடனே கிளம்பி வாங்க, இங்கே போராட்டம் நிற்க போகிற நிலையில் இருக்குது, எங்களை எல்லாம் கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஆனால் பெரியார் கொஞ்சம் தயங்குறார். திருப்பி இவரும் பதிலுக்கு தந்தி அடிக்கிறார், நான் அவசியம் வரணுமா, நான் கட்டாயம் கலந்துக்க வேண்டிய சூழல் இருக்கா, நீங்களே நடத்திக்க முடியுமா அப்படின்லாம். ஏன்னா இங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை இப்படி இருக்குது, காந்தியினுடைய நிலை இப்படி இருக்குது. அப்போ இவருக்கு ஒரு எப்படி போகிறதா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் அவங்க அவசர தந்தி அடித்து, எங்களுக்கு வேறு வழி இல்லை, இந்த போராட்டம் ஆரம்பிச்சிட்டோம், நிற்க போகுது, நின்று போயிடுச்சுன்னா இங்கே இருக்கிற ஈழவர்கள், தீயர்கள், புலையர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய சமூகத்திற்கு ஒரு பெரிய பின்னடைவாக போயிடும். தேரை இழுத்து தெருவில் விட்டதும்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிரும். இது தேர் நிலைக்கும் வராமல் போயும் சேராமல் இப்படி நடுரோட்டில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால்
இது வந்து வரலாற்றில் ஏன்னா ஒரு பெரிய தீண்டாமைக்கு எதிராக எல்லோருக்கும் சமத்துவம் வேண்டி நடைபெற்ற இந்தியாவினுடைய முதல் மனித உரிமை போர் வைக்கம் வரலாற்றில் இன்று வரைக்கும். அப்படிப்பட்ட அந்த முதல் மனித உரிமை போரை இடையில் தடைபட்டு தலைவர்கள் இல்லாமல் பிசுபிசுத்து நின்று போச்சுன்னா வரலாற்றில் அதற்கு பிறகு அடுத்த முயற்சி நடக்கிறதுக்கு மிக நீண்ட காலம் ஆயிரும். அப்போ இதையெல்லாம் வலியுறுத்தி இவர்கள் சொல்லும் பொழுது தந்தை பெரியார் அவர்கள் சரி இதுக்கு மேலே இதை வந்து விடக்கூடாது, என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு கிளம்பி வைக்கத்துக்கு போகிறார். அவங்க ஏன் இவ்வளவு தலைவர்களை விட்டுட்டு பெரியாரை அழைச்சாங்க? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இப்போ அன்றைக்கு மிக முக்கியமான தலைவர்கள்லாம் இருந்தாங்க. ராஜாஜி இருந்தார், அவர் முக்கியமான தலைவர். ராஜாஜி மறுத்துட்டார். அதற்கடுத்து காந்திக்கு எழுதி கேட்குறாங்க. அவர் ஓரளவிற்கு அதுக்கு அனுமதி தர்றேன், ஆனால் அதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அன்றைக்கு மீதி இங்கே தமிழ்நாட்டில் நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க இல்லையா? சத்தியமூர்த்தி ஐயர் இருந்திருக்கிறாரு, சேலம் விஜயராகவாச்சாரியார் இருந்திருக்கிறாரு, மயிலாப்பூர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் இருந்திருக்கிறாரு, இந்த மாதிரி நிறைய தலைவர்கள். அதே போல் வரதராஜுலு, சேலம் வரதராஜுலு நாயுடு அவர் இருந்திருக்கிறார், திருவிக்கா இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு 1919 தான் பெரியார் உள்ள வர்றார். அப்படிப்பட்ட பெரியாரை ஏன் வந்து ஒரு 4-5 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த ஒரு தலைவரை ஏன் வலியுறுத்தி நீங்கள் வந்து தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நான் சொன்ன இத்தனை தலைவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அடிபட்டு போகிறாங்க. ஆனால் பெரியார் ஒருத்தர் தான் ஒரு தொடர்ச்சியான ஒரு போர்க்குரலை காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்தாலும் எழுப்பிக்கிட்டு இருக்கிறார். அன்றைக்கு சென்னை மாகாணம் என்பது கேரளாவின் பல்வேறு பகுதிகளை உள்ளடக்கியது தான். எனவே அந்த சென்னை மாகாணத்து அரசியல் களத்தில் பெரியாருடைய அந்த நடவடிக்கைகள் இந்த போராட்ட குழுவினருக்கு ஒரு ஈர்ப்பை கொடுத்திருக்கக்கூடும் என்று தான் நாம் ஊகிக்க முடியும். காரணம் என்னென்னா, பெரியார் அந்த 1921 தொடர்ச்சியாக வகுப்பாறு உரிமை தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடுகளில் கொடுத்து கொண்டே வருகிறார். அதாவது அந்த வகுப்புரிமை தீர்மானம் என்பது எல்லோருக்கும், பார்ப்பனர்கள் உட்பட அனைவருக்கும் அவரவர்களுடைய சாதியினுடைய விகிதாச்சாரத்திற்கு அடிப்படையில் அரசு வேலை வாய்ப்புகளிலும் சரி, அதே போலவே காங்கிரஸ் கட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய நிலை வந்தாலும் சரி, அந்த பொது ஸ்தாபனங்களில் அவரவர் சாதிக்கு தகுந்த விகிதாச்சார பங்கீட்டை கொடுத்தாக வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர் போரிட்டு கொண்டே வந்தார். அதற்கு ஒரு பெரிய வலிமையான போர்க்குரலை எழுப்பினார். அதை அடுத்து இது முறியடிக்கப்பட்டு கொண்டு வரும்பொழுதெல்லாம் பார்ப்பனர் அல்லாத தலைவர்களை ஒருங்கிணைத்து தனக்கான ஒரு ஆதரவு தளத்தை காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்குரலை உருவாக்கி கொண்டே வந்தார். அடுத்தது 1923-24 சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தை மிக தீவிரமாக நடத்தினார். அந்த சேரன்மாதேவி குருகுல போராட்டம் 3 பேர் அதற்கு முக்கிய காரணம். சேலம் வரதராஜுலு நாயுடு அவர்கள், அதே போல திருவிக்கா அவர்கள், பெரியார். இந்த 3 பேரில் மற்ற 2 பேரும் கொஞ்சம் தயவு தாட்சண்யம் பார்த்து கொஞ்சம் அப்படியும் இப்படியும் இருக்கும் பொழுது பெரியார் மட்டும்தான் ரொம்ப உறுதியாக போர்க்குரல் எழுப்பி அந்த சேரன்மாதேவி குருகுலத்தில் சமபந்தி நடத்த வேண்டும் என்று ஒரு பெரிய போர்க்குரலை எழுப்பி காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு கழக குரலை உருவாக்கி கொடுத்தவர். இது ஒரு காரணம். அதற்கடுத்து 1922 திருப்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா சாதி மக்களும் கோவிலுக்குள்ளே நுழையக்கூடிய உரிமை வேண்டும், எல்லோருக்கும் விகிதாச்சார பங்கீடு வேண்டும் அப்படின்லாம் பேசும் பொழுது அதை மறுக்கிறாங்க. இதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயமான விஷயம், இதெல்லாம் இந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் பேசக்கூடாது, இது வந்து அரசியல் சம்மந்தமாக தான் பேசணும், சமூக சம்மந்தமாக பேசக்கூடாது. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து வேதங்கள், தர்மங்கள், சாஸ்திர சம்பிரதாயங்கள், மனு தர்மங்கள் இதற்கெல்லாம் சான்று இருக்குது, இப்படி தான் இந்த சமூகம் இருந்துக்கிட்டு இருக்குது தொடர்ச்சியாக. அப்படிங்கும்போது இதெல்லாம் எதிர்த்து நாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது பெரியார் ரொம்ப கோபமாக வெகுண்டெழுந்து, இந்த சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு காரணமாக இருப்பது சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் மனு தர்மமும் என்று சொன்னால் அதை நான் கொளுத்துவேன் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக பேசுகிறார். காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இதெல்லாம் மிகப்பெரிய போர்க்குரல். மனு தர்மத்தை கொளுத்துவேன், சனாதனத்தை எதிர்ப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதுவும் காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் பேசுகிறதுங்கிறது யாராலையுமே நினச்சி பார்க்க முடியாத ஒன்று. அந்த பேச்சு இதெல்லாம் வந்து கேரளாவில் இருக்கிற தலைவர்கள் இவர் தான்ப்பா சரியான ஆள், இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்துறதுக்கு இவர் சரியான ஆள் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துது. பெரியாருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. பெரியார் என்ன பண்ணுறார், 1924 ஏப்ரல் 13 அன்று வைக்கத்துக்கு போகிறார். அதாவது மார்ச் 30 போராட்டம் தொடங்குது. ஏப்ரல் 10க்குள்ளே எல்லா தலைவர்களும் கைதாகி அந்த போராட்டம் ஒரு தள்ளாட்டத்துக்கு வந்துருச்சு. பெரியார் உடனே கிளம்பி போகிறார். ஏப்ரல் 13 அந்த காலகட்டத்திலே வைக்கத்துக்கு போயிடுறார். அதாவது போராட்டம் தொடங்கி ஒரு 14 நாட்களுக்குள்ளாக பெரியார் வைக்கத்துக்கு போகிறார். அங்கே போனால் இவர் வந்த உடனே இந்த போராட்டம் பெரிய அளவுக்கு வீச்சாக நடக்க போகுது. ஏன்னா பெரியாரோட புகழ் ஏற்கனவே பரவி இருந்தது. நான் முன்பே சொன்னதை போல் அவர் ஒரு போர் வீரராகவே திகழ்ந்தார்.
எனவே அவர் பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் வராரு, அவர் வந்துட்டாருன்னா போராட்டம் பயங்கரமாக நடக்க போகுது, அரசாங்கம் கிடுகிடுக்க போகுது அப்படின்லாம் அங்கே இருக்கிற மக்கள் அவளோடு எதிர்பார்க்கும் பொழுது பெரியார் வந்து இறங்குறார். யாரை எதிர்த்து போராட்டம் நடத்தணுமோ அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம், அந்த சமஸ்தானத்து சார்பாக அந்த சமஸ்தானத்து திவான், பேஸ்கார் என்று சொல்லக்கூடியவர்கள், இன்னும் காவல்துறை அதிகாரி, இவர்களெல்லாம் வந்து பெரியாருக்கு மாலை போட்டு வரவேற்பு கொடுத்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒன்றுமே புரியல. இவர் என்னடா இது மக்களுக்கு ஆதரவாக நமக்கு ஆதரவாக போராடுறதுக்கு வந்தாருன்னா, இவர் அரசாங்கத்துக்கு எதிராக போராட கூப்பிட்டோம்னா இவர் இங்கே வந்து இறங்கும்பொழுது திருவிதாங்கூர் அரசாங்கத்து சார்பாகவே இவரை வரவேற்கிறாங்களே, மற்ற தலைவர்கள்லாம் கைது பண்ணிட்டாங்க, இவரை எதுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னு புரியாமல் திகைக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்து ராஜா சென்னைக்கு போகும்பொழுது ஈரோடு வழியாக வர்றார். அன்றைக்கு கேரளாவிலேருந்து சென்னைக்கு போகும்பொழுது ஈரோடு வழியாக வரணும். அப்படி ஈரோடு வழியாக வரும்பொழுது அந்த சமஸ்தானத்து மன்னர், அவர் ஒரு ராஜா வந்தார்னா ஒரு குறைந்ததில் ஒரு 100 பேர் வருவாங்க கூட, அந்த பரிவாரங்கள்லாம். அப்போ இந்த 100 பேரும் தங்குவதற்கு உண்டான வசதியோடு ஈரோட்டில் பெரியார் ரயில்வே ஸ்டேஷன், அந்த ஈரோடு தொடர்வண்டி நிலையத்துக்கு அருகில் பெரியாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்களா, அந்த பங்களாவில் தான் அவங்க தங்கி விருந்து சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே சென்னைக்கு போகிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்து அரசர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஈரோடு போகும்போது நமக்கு அவ்வளோ தூரம் கவனிப்பு கொடுத்தாங்க, நல்ல முறையில் விருந்து உபசாரம் பண்ணாங்க, அவர் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஈவே ராமசாமி நாயக்கருங்கிறவர் நம்ம சமஸ்தானத்துக்கு வர்றாரு, அவருக்கு வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆனால் பெரியார் என்ன சொல்கிறார், உங்கள் வரவேற்பு உங்கள் மன்னருடைய அன்புக்கு நன்றி, ஆனால் அதே நேரத்தில் நான் மன்னர் விருந்தாளியாக வரல, நான் போராடுறதுக்கு வந்திருக்கேன், வைக்கம் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் தொடர்ச்சியாக அந்த சத்தியாகிரக ஆசிரமம் ஒன்று அங்கே வச்சுருக்கிறாங்க. வைக்கம் போராட்டத்துக்குன்னு சத்தியாகிரக ஆசிரமம், நாராயணகுரு, ஒடுக்கப்பட்ட மக்களின் விடிவெள்ளியாக திகழ்ந்த கேரளாவினுடைய நாராயணகுரு அவர்களுடைய ஒரு மடம், அந்த மடத்தில் தான் சத்தியாகிரக அலுவலகம் செயல்பட்டு வந்தது. நேராக அங்கே போகிறாரு, போயிட்டு ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கடுத்து பெரியார் தன்னுடைய தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டு சத்தியாகிரகத்தை தொடங்குகிறார். காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த காந்தியினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்ட ஒரு தொண்டனாக சத்தியாகிரக போராட்டத்தை பெரியார் நடத்த தொடங்குகிறார். இதற்கு இடையில் காந்தி அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜார்ஜ் ஜோசப் இந்த போராட்டத்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னு அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறார். ஏன்னா நீங்கள் ஒரு கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய ஒரு இந்து மத சம்பந்தமான இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படிங்கும்போது ஜார்ஜ் ஜோசப் சொல்கிறார், இது மத பிரச்சனை அல்ல, நீங்கள் வந்து மகாத்மா காந்தி என்கிற நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள், நாங்கள் கோயிலுக்குள்ளே நுழையணுங்கிறதுக்காக கேட்கல, கோவிலை சுற்றி இருக்கிற வீதிகளுக்குள்ளே எங்களை நடக்க விடுங்கன்னு கேட்குறோம். அப்போ இது எப்படி மத பிரச்சனை ஆகும்? ரோடு முனிசிபாலிட்டி ரோடு, கேரளாவினுடைய அரசாங்கத்து ரோடு, அந்த அரசாங்கத்து சாலையில் நடப்பதற்கு நாங்கள் உரிமை கேட்குறோம். அப்போ இது எப்படி மத பிரச்சனை ஆகும்? இது மனித உரிமை பிரச்சனை, அதனால் நான் போராடியே தீருவேன். ஆனால் அதே நேரத்தில் நீங்களும் சொல்லிட்டீங்க, காங்கிரஸ் கட்சி அப்படி தீர்மானம் போட்டிருக்கு, எனவே இந்த வேண்டுகோளை நான் மதிக்கிறேன், அதாவது இந்த உத்தரவை நான் மதிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய மனசாட்சி இதற்கு இடம் தரவில்லை, இது வந்து மனித உரிமை போராட்டம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த சிறைக்கு போனதோடு அதற்கு பிறகு அந்த போராட்ட காலத்தில் அவர் வந்து நிறைய அளவுக்கு பங்கெடுத்துக்க முடியாமல் ஒரு தடை ஏற்பட்டுச்சு. ஆனால் மற்றவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினாங்க. அப்படி போராட்டம் நடத்தும் பொழுது பெரியார் வந்து ரொம்ப தீவிரமாக பேசினார். அவருடைய பேச்சு என்பது அரசாங்கத்தின் குறிப்புகளின்படி இவர் இன்னும் கொஞ்ச காலம் பேசினார்னா ஒரு பெரிய கொந்தளிப்பை உருவாக்கிடுவார் அப்படிங்கிற அளவுக்கு பேசினார். குடும்பத்தோடு வந்து இறங்கிட்டார். அடுத்து நாகம்மையாரும் கூட்டிகிட்டு வந்துட்டார். நாகம்மையார் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் மறியல்ல பெண் தொண்டர்களோடு, அவர்களும் டி.கே. மாதவன் நாயருடைய மனைவி, அதே போலவே இந்த கே.பி. கேசவ மேனன் அவருடைய மனைவி நாகம்மையாருடைய சின்னம்மாள், அவங்க எல்லாம் பெரியார் தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு 4-5 பெண்களை கூட்டி கொண்டு வந்தார். எல்லாம் சேர்ந்து பெண்கள் அணி ஒன்று கிளம்பி அவங்களும் இந்த பெரிய பிரச்சாரம் பண்ணுறாங்க. மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி அவங்க குறிப்பாக எங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, சாதி இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களிடத்தில் மனமுருக வேண்டுகோள் விடுக்கிறார். நீங்கள் எப்படி ஆண்டவன் படைப்பில் எல்லாரும் சமம்னு சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி ஒரு மனிதனை தெருவுக்குள்ளே நடக்கக்கூடாதுன்னு சொல்லலாம்? அப்படி சொல்கிறது சரியா முறையா என்று கேட்டு அவர்கள் மனதை மாற்றுகிறார்கள். நாளுக்கு நாள் போராட்டத்திற்கு ஆதரவு பெருகுகிறது. அப்படி பெருகக்கூடிய சூழ்நிலையில் பெரியார் முதன்முறையாக 3 தடை உத்தரவுகளை பெறுகிறார். கோட்டயம் மாவட்டத்தில், திருவனந்தபுரத்தில், அதே போலவே அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்குள்ளேயே நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லி 3 தடை உத்தரவுகளை பெரியாருக்கு போடுகிறார்கள்.
பெரியார் வந்து அந்த தடை உத்தரவுகளை மீறுகிறார். அதனாலே பெரியார் கைது செய்யப்படுகிறார். முதன்முறையாக கொண்டு போய் அறிவுக்குத்தி சிறை என்று சொல்லக்கூடிய அந்த சிறைச்சாலையில் வைக்கிறாங்க. அந்த சிறையில் ஏறத்தாழ ஒரு வார காலத்தில் அவர் விடுதலை செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு மீண்டும் அவர் எந்த அடிப்படையில் விடுதலை செய்யப்படுறார் அப்படின்னா, நீங்கள் வந்து இனிமே இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளியேறணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் விடுதலை செய்யப்படுகிறார். ஆனால் பெரியார் அதை ஒப்புக்கொள்ள மறுத்து, நீங்கள் விடுதலை பண்ணாலும் சரி, ஜெயிலில் வச்சுருந்தாலும் சரி, நான் வந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அதற்கடுத்து மீண்டும் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அவருடைய பிரச்சாரத்துடைய வீச்சு வேகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, சேர்த்தலை அப்படிங்கிற ஒரு ஊரில் பெரியார் வந்து பேசுகிறார். பேசிட்டு பெரியாருடைய பேச்சு பாணி என்பது பாமர மக்களும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். அவருக்கு மொழி ஒரு தடையாகவே இருந்ததில்லை. ஏன்னா அன்றைக்கு சென்னை மாகாண அரசியல் என்பது கேரளாவையும் உள்ளடக்கி இருந்த காரணத்தினாலே அங்கே இருக்கிறவர்கள் இங்கே வந்து, இங்கே இருக்கிறவர்கள் அங்கே வந்து, அதே போல அன்றைக்கு திருவனந்தபுரம் சமஸ்தானம் என்பது நம்முடைய கன்னியாகுமரி வரை நீண்டிருந்த காரணத்தினாலே, அவர் தமிழும் மலையாளமும் பின்னி பிணைந்திருந்த காரணத்தினாலே பெரியாருடைய பேச்சு அது மொழிபெயர்ப்பே தேவைப்படாத அளவிற்கு ஒரு எழுச்சி ஏற்படுத்தியது. மக்கள்கிட்ட ஒரு பாமர மொழியில், அவர்கள் மொழியில் பேசுவார். அவர் எப்படி பேசுவார்னா, இந்த வைக்கத்தப்பன் கோவில் வீதியில், வைக்கம் கோவில் மட்டும் இல்லை, வைக்கம்ங்கிறது ஒரு அடையாளம். அந்த சமஸ்தானம் முழுக்க எல்லா ஊர்களிலும் பல இடங்களிலே தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் நடப்பதற்கு தடை இருந்தது. இதை பற்றியெல்லாம் பேசிட்டு பெரியார் கேட்பார், என்னங்க இது, இந்த நாய் நடக்குது, இந்த வீதியில் நாய் நடக்குதே, கழுத போகுதே, பெருச்சாளி ஓடுதே, பன்னி போகுதே, இதெல்லாம் சத்தியாகிரகம் பண்ணிச்சான்னு கேட்பார் மக்கள்கிட்ட. இதெல்லாம் சத்தியாகிரகம் பண்ணி தான் இந்த உரிமையை வாங்கிச்சா? நாயும் பூனையும் கழுதையும் பண்ணி சத்தியாகிரகம் என்ன சத்தியாகிரகம் பண்ணிச்சு? எந்த ஜெயிலில் இருந்துச்சு? எவ்வளோ நாள் போராட்டம் பண்ணிச்சு? அப்போ இந்த ஐந்தறிவு படைத்த மிருகங்களை விட நாம் கேவலமானவர்களா? நாம் உள்ள போகக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது மக்கள்கிட்ட அந்த உணர்ச்சி வேகம், அந்த மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் கூட மக்களிடத்தில் அப்படி பேசி அந்த உணர்ச்சியை கிளப்ப முடியல. பெரியார் கிளப்பினார். டி.கே. மாதவன் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய டி.கே. மாதவன் சொல்லுகிறார், தன்னுடைய சுயசரிதை தன் வரலாறு நூலில் சொல்லுகிறார், பெரியாருடைய பேச்சு அப்படி கேரளாவே ஒரு கலக்கிடுச்சு. இவர் இப்படி இன்னொரு மாநிலத்திலிருந்து, பக்கத்தில் தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவில் வந்து இப்படி நமக்காக துன்பப்பட்டு இப்படி பேசி நம்மை உசுப்பேற்றி இந்த அளவிற்கு போராட்டத்தை வீரியமாக நடத்தும் பொழுது கேரளாவினுடைய முதிர்ந்த தலைவர்கள் சாய்வு நாற்காலியில் படுத்து கொண்டிருந்தா இது நியாயமா, தர்மமா, நீங்களே சிந்திச்சு பாருங்க அப்படின்னு எழுதுகிறார் தன்னுடைய தன் வரலாறு நூலில். அதேபோல் டி.கே. ரவீந்திரன், நான் முன்பே சொன்னது அந்த வரலாற்று ஆய்வாளர், அவரும் பெரியார் பேச்சை குறிப்பிடுகிறார். அதேபோல் அரசாங்கத்துடைய உளவுத்துறை அறிக்கைகளும் பெரியார் பேச்சு மிகுந்த அபாயகரமானது, அவருடைய பேச்சு நேரடியாக மக்கள் மனதை தைக்கிறது என்று எழுதினார். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சேர்த்தலை என்கிற ஊரில் பெரியார் பேசுகிறார், குறிப்பாக பெண்கள் இந்த போராட்டத்திற்கு முன் வந்து பங்கெடுக்கணும், பெண்கள் வந்து தங்களுடைய பங்களிப்பை செய்தால்தான், பெண் விடுதலை இருந்தால்தான் மண் விடுதலை இருக்கும், எனவே பெண்கள் பங்கெடுத்தால்தான் இந்த போராட்டம் மேலும் சிறப்பாக இருக்கும் என்று ஒரு 1.5 மணி நேரம் பெரியார் பேசியதற்கு பிறகு 100 பெண்கள் பேர் கொடுக்குறாங்க. வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் நாங்கள் பங்கெடுத்துக்கிறோன்னு 100 பெண்கள். நண்பர்களை சிந்திச்சு பாருங்கள், நடக்கிறது 1924. இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்கள் வெளியவே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே சமையலறையை தாண்டி முகத்தை மட்டும் அப்படி வெளியே நீட்டுவாங்க, கை மட்டும்தான் தெரியும், முகம் கூட முக்காடு போட்டுக்குவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 100 பெண்கள் உடனடியாக போராட்டத்திற்கு பெயர் கொடுக்குற அளவிற்கு பெரியார் வீச்சோடும் வேகத்தோடும் வீரியத்தோடும் பேசினார், இயங்கினார். ஏன்னா அவர் அந்த 100 பெண்கள் நம்பிக்கையாக பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் சும்மா கொடுத்துட மாட்டாங்க. பெரியார் தன்னுடைய குடும்பத்து பெண்களோடு வந்து இறங்குறார். இன்னொரு மாநிலத்தில், இன்னொரு இடத்துல சுதேச சமஸ்தானம், அது திருவனந்தபுரம் சமஸ்தானம், அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம், அங்கே என்ன நடக்கும்னு தெரியாது. பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய அதிகாரமே பாதி தான் செல்லுபடியாகும், மன்னர் உத்தரவு போட்டால் போட்டது தான். அப்படிப்பட்ட நிலையில் இன்னொரு ராஜ்யத்தில் போய் தன்னுடைய குடும்பத்தோடு போய் இறங்கி போராடும்போது ஜனங்க பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்க. இவர் தன்னுடைய மனைவி மக்களோடு வந்து நின்று போராடும் பொழுது நாம் பேர் கொடுத்தா என்ன அப்படின்னு 100 பேர் கொடுக்குறாங்க. அதில் நாகம்மையாருடைய தொண்டு என்பது சாதாரணமானதில்லை. தினமும் போய் அவங்க மறியல் நடத்துகிறாங்க. மறியல் நடத்துனது மட்டும் இல்லை, 3 பெண்களாக போய் கொற்ற மழையில் நிற்கிறாங்க. கேரளாவில் திடீர்னு மழை பெய்யும், இவங்க போய் திடீர்னு வெயில் கொளுத்தும். அந்த காலத்தில் செருப்பு அணியக்கூடிய வழக்கமெல்லாம் பெரிய அளவுக்கு கிடையாது. செருப்பு இல்லாமல் போய் கொளுத்துகிற வெயிலில், சத்தியாகிரகம்னா சாதாரணமானதில்லை,
காலையில் ஆரம்பித்து காவல்துறை அவர்களை அப்புறப்படுத்துகிற வரை, பெண்கள்னால் அப்போ பெண் காவலர்களும் கிடையாது, ஆண் காவலர்கள் மட்டும்தான். எனவே அவர்கள் வந்து கிட்டக்க வந்து இவங்களை கை வச்சு இது பண்ண மாட்டாங்க, தள்ள மாட்டாங்க. அவங்களும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இவங்களும் இப்படியே நிற்பாங்க. மகாத்மா காந்திக்கு ஜே, பாரத் மாதாக்கு ஜே, எங்களை தீண்டாமை ஒழிக, ஜாதி கொடுமை ஒழிகன்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. உட்காந்து ராட்டையில் நூல் நூற்பாங்க. அந்த இடத்துலையே உட்காந்து எந்த இடத்துல காவல்துறை அனுமதிக்கிறதோ அதை தாண்டி போகக்கூடாது என்று சொல்லுகிறதோ, ஏன்னா காந்தியினுடைய கட்டளை அதற்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதுக்காக அதே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு சாயந்தரம் வரைக்கும், அன்று மாலை வரைக்கும், சத்தியாகிரகம் முடிவடைகிற வரைக்கும் நூல் நூற்பாங்க, ராட்டையில் பாட்டு பாடுவாங்க. அதை போலவே அந்த தடையை மீறி போகக்கூடிய நிலை வரும் பொழுதும் நாகம்மையார் தடையை மீறினோன்னா கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. 5 ரூபாய் அபராதம் போட்டாங்க. அந்த காலத்தில் 5 ரூபாய் என்பது 1924 100 வருஷத்துக்கு முன்னாடி குறைந்தபட்சம் ஒரு அரை பவுன் வாங்கலாம். பவுன் 10 ரூபாய் விலைக்கு விட்டு இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். இன்றைய மதிப்பில் பார்த்தா ஏறத்தாழ ஒரு 30,000 ரூபாய் அபராதம் என்று வைத்துக்கொள்ளுங்க. அபராதம் கட்ட மறுத்தா சிறைனாங்க. அப்புறம் சிறை ஏகிறனா அபராதம் கட்டலை அப்படின்னு சொன்னாங்க. நாகம்மையாரும் கூட 3 பெண்களும். அப்புறம் நீதிபதி பார்த்துட்டு, சரி பெண்களை சிறைக்கு போட வேண்டாம், அதனால் கோர்ட்டு கலையிற வரைக்கும் நீங்கள் ஓரமாக நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாகம்மையார் நின்னாங்க. பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஒரு திருவிதாங்கூர் சமஸ்தானத்து அரசர் வந்து தங்கக்கூடிய ஒரு பெரிய பங்களாவை வச்சுருக்கக்கூடியவங்க, படை பரிவாரங்களுக்கு வேண்டிய வசதி செய்யக்கூடிய நிலையில் இருந்தவங்க, கோர்ட்டு கலையிற வரைக்கும் கோர்ட்டு வாசலில் நின்னாங்க. அதற்கு பிறகு ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா, தடையை மீறுவது என்று அந்த சத்தியாகிரிகள் முடிவெடுத்ததுக்கு பிறகு நாகம்மையார் தடையை மீறி கோயில் இருக்கிற பகுதிக்கு நுழைஞ்சிட்டாங்க, கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. உடனே கோயில் தேவஸ்தான அதிகாரிகள் அந்த சத்தியாகிரக அலுவலகத்துக்கு வந்து ரொம்ப கடுமையாக எச்சரிக்கை பண்ணாங்க. என்ன எச்சரிக்கைன்னா, இந்த வரலாறெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். என்ன எச்சரிக்கைன்னா, சாதி இந்துக்களுக்கு இதுவரை கோவில் திறக்கப்படாத நிலையில் நாகம்மையார் செய்தது மிகப்பெரிய குற்றம். அவங்க சொன்னது, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த சமூகம் ஒரு பக்கம், இந்த பிற்படுத்தப்பட்டன்னு சொல்கிறோம்ல அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே, அவர்களுக்கே கோவில் நுழைவு அனுமதிக்கப்படலை. எப்போ வரைக்கும்? 1924 வரைக்கும் இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு. நாம் என்ன நினைக்கிறோம், அவன் தாழ்த்தப்பட்டவங்க, அவன் எங்களுக்கு கீழேங்க, நாங்கள்லாம் கொஞ்சம் வசந்த சாதிங்க, நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரைங்க, நாங்கள்லாம் பெரிய ஆளுங்க அப்படின்னு மீசம் இருக்கிறோம்ல. நமக்கு அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கோவில் நுழைவு என்பது அனுமதிக்கப்படலை. அனைத்து சாதியினருக்குமான கோவில் நுழைவு சாத்தியப்படலை. எனவே கோவில் நுழைவு அனுமதிக்கப்படாத நிலையிலே சாதி இந்துவான நாகம்மையார், அவங்க அப்படியே தான் சொல்கிறாங்க, சாதி இந்துவான நாகம்மையார் கோவிலுக்குள்ளே நுழைந்தது மிகப்பெரிய குற்றம், இதுக்கு நாங்கள் பரிகார பூஜையெல்லாம் செய்யணும், அதனால் இன்னொரு முறை அப்படி செஞ்சாங்கன்னா நாங்கள் கடுமையாக தண்டிக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக அந்த போராட்டம் நடந்து 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 வாரம் இல்லை, 2 வாரம் இல்லை, 1 மாதம் 2 மாதம் இதெல்லாம் கடந்து 22 மாதங்கள் நடக்குது. ஏன் வைக்கம் போராட்டம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக திகழ்ந்ததுன்னா, ஏதோ போராட்டம்னா காலையில் கூடி மாலையில் கைது செஞ்சு மாலையில் விடுதலை பண்ணதோ, அல்லது ஒரு 2 நாள் 5 நாள் 10 நாள் சிறை, அப்படி அல்ல. தொடர்ச்சியாக அந்த சத்தியாகிரகம் 22 மாதங்கள், 1924 மார்ச் 30ஆம் தேதி தொடங்கிய அந்த போராட்டம் 1925 டிசம்பர் மாதம் வரைக்கும் வீரியத்தோடு நடைபெற்றது, மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றது. கொஞ்சம் கூட தளராமல் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் வந்து குவிந்து கொண்டே இருந்தார்கள். பல்வேறு பகுதிகளிலிருந்து இதற்கு ஆதரவு வந்தது. நிறைய பேர் வந்து இந்த போராட்டத்தினுடைய வேகத்தை பார்த்து சீக்கியர்கள் அவங்க பஞ்சாபிலிருந்து வந்து போராட்டக்காரர்களுக்கு உணவு சமைச்சு போட்டாங்க. ஏன்னா சீக்கிய குழுவில் அந்த குழுக்களிலே சீர்திருத்த கருத்துக்களை விரும்பக்கூடிய அகாலிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு குழுவாக வந்து இவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போட்டாங்க. பல ஊர்கள்லேருந்து நிதி திரட்டி கொடுத்தாங்க. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு முன்னணியில் இருந்தது. தமிழ்நாட்டிலிருந்து அந்த காலத்தில் 50 ரூபாய் 100 ரூபாய் என்பதெல்லாம் மிகப்பெரிய தொகை. அப்படி நிதி திரட்டி கொடுத்தார்கள். ஆனால் இதில் ஒரு பெரிய, அதாவது ஒரு வியப்பிற்குரிய செய்தி, கொஞ்சம் வேதனைக்குரிய செய்தி என்னென்னா, இது அனைத்தையும் காந்தி மறுத்தார். என்னென்னா, அது கேரளாவுடைய பிரச்சனை, வைக்கம் பிரச்சனை. அந்த பிரச்சனையில் இன்னொரு மதத்தை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் கலந்துக்க கூடாது அப்படின்னு தடை போட்டார். அதுக்கடுத்து இன்னொன்று சொன்னார், சீக்கியர்கள் அவங்க ஒரு தனி மதம், அவங்க வந்து இந்த பிரச்சனையில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி
நீங்கள் இனிமேல் வந்து போராட்ட வீரர்களுக்கு உணவு சமைச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதனால் அவர்களும் கிளம்பி போயிட்டாங்க. இப்படி பல்வேறு நிலைகளை கடந்து அந்த போராட்டம் ஒரு 20 மாதங்களுக்கும் மேலாக ஏறத்தாழ 2 ஆண்டுகள் நீடித்து ஒரு வெற்றி கோட்டை தொட்டது. அந்த வெற்றியும் முழுமையான வெற்றியாக இல்லை. இதற்கிடையில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை சொல்லி நான் இந்த உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். பெரியார் 2வது முறையாக கைது செய்யப்பட்டார். முதல் முறை கைது செய்யப்பட்டு அருவிக்குத்தி சிறைச்சாலை, 2வது முறையாக அந்த தடை உத்தரவை மீறி மீண்டும் போராட்ட களத்திற்கு சென்றதுனால 2வது முறை கைது செய்யப்பட்டு அவர் கொண்டு போய் திருவனந்தபுரம் மத்திய சிறைச்சாலையில் வச்சாங்க. அப்படி மத்திய சிறைச்சாலை வைக்கும்போது முதல் முறை வைக்கும்போது ரொம்ப கடுமையாக நடந்துக்கல. அருவிக்குத்தி சிறைச்சாலையில் இருக்கும்போது கடுமை காட்டப்படலை, வெறுங்காவல் அப்படிங்கிற அளவில் இருந்துச்சு. ஆனால் திருவனந்தபுரம் மத்திய சிறைச்சாலை கொண்டு போகும்பொழுது கடுமையான கடுங்காவல் தண்டனை. அதனால் காலிலும் கையிலும் குறுக்கு கட்டை போட்டிருப்பாங்க. அந்த கட்டையை மீறி நடக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நடக்க முடியும். அந்த மாடுகளுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க, வேகமாக ஓடக்கூடாது. அது போன்ற கட்டைகள் காலும் கையிலும். அந்த கால் கட்டையிலேருந்து ஒரு 2 விலங்கு வந்து கை கட்டையில் சங்கிலி முடியும். அப்படிப்பட்ட கட்டை போடப்பட்டு கைதி என் வில்லை குறிக்கப்பட்டு தலையில் அந்த தண்டனை கைதிகளுக்குரிய குல்லாய், கைதி உடையோடு, இந்த செய்திகளை எல்லாம் திருவிக்கா தன்னுடைய நவசக்தி பத்திரிகையில் எழுதினார். ராஜாஜி அறிக்கையாக விட்டார். ஒரு ஈவே ராமசாமி நாயக்கர் என்பவர் ஒரு மிகப்பெரிய தனவந்த செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர், காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய தலைவர். அவரை ஒரு திருவனந்தபுரம் சமஸ்தானம் திருவிதாங்கூர் அரசு இப்படி நடத்தலாமா என்று சொல்லி ராஜாஜி விட்ட அறிக்கை சுதேசமித்திரன் பத்திரிகையில் இருக்கிறது. அப்படி மிக கடுமையான கைதிகளுக்கு உண்டான வேலைகள் செய்வதற்கு படிக்கப்பட்டு அவர் கல் உடைச்சிருக்கிறார். அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தாரு. அதுபோல் அவர் கைதினா அரசியல் கைதிகளோடு வைப்பாங்க. இவர் அதை தாண்டி அரசியல் கைதி என்கிற அந்த நிலையை தாண்டி இவரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொள்ளைக்காரர்கள் இருக்கிற அவருக்கு பக்கத்தில் அரசியல் கைதிகள் இல்லாத அளவிற்கு ஒரு தனிமை சிறை, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா கொள்ளைக்காரர்கள் அந்த தண்டனை கைதிகள் இருந்த சிறைச்சாலையில் போட்டெல்லாம் கொடுமை பண்ணாங்க. அந்த திறந்து விடும்போது மட்டும்தான் இவரோடு சேர்ந்த மற்ற கைதிகளை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு கடும் துன்பங்களை அந்த சிறைச்சாலை அனுபவித்தார். இதற்கு இடையில் இந்த போராட்டம் வேகமாக நடக்கும்போது இந்த போராட்டத்திற்கு காரணமாக இருந்த போராட்டக்காரர்கள், அந்த போராட்டத்திற்கு தலைமை ஏற்ற ஈவே ராமசாமி நாயக்கர் அன்றைக்கு, இவர்களெல்லாம் ஒளிந்து போகணும், அழிந்து போகணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற நம்பூதிரிகள், இங்கே இருக்கிற பார்ப்பனர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்னு ஒரு யாகம் பண்ணாங்க. அது சத்ருன்னா எதிரி, தங்களுடைய எதிரியை அழிப்பதற்கு சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்னு ஒரு யாகம் பண்ணி தொடர்ச்சியாக அந்த யாகம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த யாகம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது பெரியார்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களை அழிக்கணும், எதிரிகள்லாம் அழிஞ்சு போகணும், சத்ரு சம்ஹார யாகம் பண்ணுறாங்கன்னு. பெரியார் சிரிச்சுக்கிட்டு, அதை பற்றி என்ன, நான் அரசியல் கைது தண்டனை அனுபவிக்க போகிறேன், எனக்கு இவங்க பண்ணுற யாகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல. இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 நாள் கழித்து நடு இரவில் திடீர்னு வெடிக்குது. வேட்டு சத்தம் தொடர்ச்சியாக கேட்குது. அந்த சிறை காவலாளியை கூப்பிட்டு, என்னப்பா நடந்துச்சு, ஏன் இந்த இடத்துல வெடிக்கிறாங்க அப்படின்னு பெரியார் கேட்குறாரு. சிறை காவலாளி சொன்னார், மகாராஜா திருநாடு அடைஞ்சிட்டார் அப்படின்னார். உடனே பக்கத்தில் இருந்த மலையாள கைதிகள்கிட்ட, என்ன திருநாடு அடைஞ்சிட்டாங்க, மகாராஜா செத்து போயிட்டாருங்க அப்படின்னாங்க. யாகம் பண்ணது பெரியாரோடு உடன் போன அவங்க சாகிறதுக்கு. ஆனால் ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருந்த மகாராஜா தன்னுடைய 67வது வயதில் அவர் வந்து செத்து போயிட்டார். உடனே அங்கே இருக்கிற கைதிகள்லாம் ஒரே கொண்டாட்டம், உற்சாகம். ஏன்னா யாகம் வந்து எதிர்பக்கமாக திரும்பிடுச்சு, மகாராஜாவை சாவடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னா, அப்பவும் பெரியார் மறுத்து பகுத்தறிவு தன்மையோடு சொன்னார், எப்பா யாகத்தினால என்னையும் சாகடிக்க முடியாது, மகாராஜாவையும் சாகடிக்க முடியாது, அவர் ஏதோ இயற்கையாக உடல்நிலை கோளாறு, அவர் செத்து போயிட்டார், நாம் ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்து அவர் வெளியே வந்ததுக்கு பிறகு மீண்டும் பிரச்சாரம், மீண்டும் மக்களிடத்தில் போராட்ட களம், சத்தியாகிரகம் இப்படியே இருக்கும் பொழுது மகாராஜா இறந்ததற்கு பிறகு அவருக்கு வாரிசாக இருந்த பையன் மைனர் பையனாக இருந்த காரணத்தினால மகாராணி பொறுப்புக்கு வந்தாங்க. அவங்க இந்த பிரச்சனை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தியோட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கட்டத்தில் இந்த வைக்கம் வீதிகளை திறந்து விடுவது என்று முடிவெடுத்து போராட்டத்திற்கான ஒரு வெற்றிக்கான அறிகுறி தென்பட்டது. அந்த வைக்கம் போராட்டத்தினுடைய வெற்றி விழாவும் பெரியார் தலைமையில் தான் நடந்தது. அப்படி பெரியார் தலைமையில் நடக்கும் பொழுது காந்தி இடத்துல மகாராணி பேசும் பொழுது அவங்க சொன்னாங்க, எனக்கும் ஒன்றும் ஏன்னா காலம் மாறிக்கிட்டு இருக்கு, நான் இந்த வீதிகளை நடக்கிறதுக்கு திறந்து விடுறேன். ஆனால் இவங்க போராட்டக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு கோவிலுக்குள்ளே நுழையணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் வீதிகளை திறந்து விட்டேன்னா கோவிலுக்குள்ளே நுழையணும்னு சொல்லுவாங்க. அதனால் அது இல்லை அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்தாதான் நான் இந்த வீதிகளை திறக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது பெரியார் மற்ற போராட்ட குழுவினர் இடத்துல
காந்தி இவங்கெல்லாம் கலந்து பேசும்போது பெரியார் சொன்னார், இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லலாமே தவிர என்னால் அதுக்கு உண்டான உறுதிமொழியை கொடுக்க முடியாது. எப்பொழுதுமே நாங்கள் கோவில் நுழைவை பற்றி போராட மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு வேணால் நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம், அந்த மாதிரி முயற்சி எதுவும் எடுக்கலை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த வைக்கம் வீதிகளை திறந்து விட்டார். ஆனால் பெரியாரை பொறுத்தவரை அது ஒரு பெரிய மனக்குறையாக, அவர் அதை முழு வெற்றியாக பார்க்கவில்லை. இதை பிற்காலத்தில் தன்னுடைய குடியரசு பத்திரிகையில் எழுதும் பொழுது கூட அவர் எழுதியிருக்கிறார். என்ன ஒன்று சொன்னால், அந்த வைக்கம் வீதிகள் திறந்து விடப்பட்டு ஒரு குளம் அடைக்கப்பட்டது. ஏன் அந்த குளத்தை அடைச்சிட்டா? குளத்தில் யாரும் போய் குளிச்சுட்டா குளம் தீட்டாகி போயிடும். அந்த குளத்தில் இருந்தால் வைக்கத்தப்பன் கோவிலுக்கு தண்ணி போகுது, அங்கே பிராமணர்கள் வந்து குளிப்பாங்க. அதனால் அந்த குளம் வரைக்கும் வேணால் வீதிகளை திறந்து விடலாம். அதுக்கு மேலே அந்த குளம் என்பது முற்றிலும் மூடப்பட்ட குளமாக தான் இருக்கும், அது பொது குளமாக மாற்றப்படாது என்று சொன்னாங்க. அப்போ பெரியாருக்கு ஒரு வேதனை தான். என்னென்னா, வீதிகளில் நடக்கிற உரிமைங்கிற பேரில் ஏதோ கொஞ்சம் தூரம் போனோமே தவிர அதற்கு அடுத்து அந்த குளம் இருக்கிற பகுதிக்கு போகக்கூடாது, அந்த குளத்தை தாண்டி கோவிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னா இது ஒரு அரைகுறை வெற்றி என்கிற அளவில் தான் பெரியார் பார்த்தார். ஆனால் அதற்கு அடுத்து கோவில் நுழைவு, ஆலய நுழைவு உரிமை போராட்டத்தை எல்லாம் பெரியார் பிற்காலத்தில் நடத்தி மிகப்பெரிய வெற்றியை, அந்த சமத்துவத்தை நோக்கிய ஒரு பெரிய பயணத்தை பெரியார் தன்னுடைய வாழ்நாளில் தொடங்கி நடத்தினார். அதில் பெரும்பகுதி அவர் வெற்றியும் கண்டார். எனவே இந்த சூழ்நிலையில் இந்த வைக்கம் போராட்டம் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று பாடம். ஒரு 100 ஆண்டு காலத்திற்கு முன்பாக நடைபெற்ற அந்த போராட்டம் என்பது சாதாரணமானதல்ல. இன்றைக்கு பார்க்கும்பொழுது என்ன, ஒரு 10 பேர் சத்தியாகிரகம், டெய்லி 3 பேர் மறியல் பண்ணுறது, தினமும் போய் பாட்டு பாடுறது, ராட்டனம், நூல் நூற்கிறது, காந்திக்கு ஜேங்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தெரியும். ஆனால் ஒரு அரசியல் மலர் ஒரு அரும்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களுக்கு எல்லோருக்குமான கல்வி, எல்லோருக்குமான வாய்ப்பு, எல்லோருக்குமான சம அனுபவம், சம நுகர்ச்சி, சம வாய்ப்பு எதுவும் கிடைக்காத அந்த காலகட்டத்தில் பெரும்பாலான பேருக்கு நாட்டில் அன்றாடம் நடக்கக்கூடிய செய்திகள் என்னவென்று தெரியாத அந்த காலகட்டத்தில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக குடும்பத்தோடு தங்களுடைய வீட்டு பெண்களோடு போய் போராட்டக் களத்தில் நின்று மனித சமத்துவம் வேண்டி போராட்டம் நடத்தியது என்பது சாதாரணமான சங்கதி அல்ல. எனவேதான் இன்றைக்கும் வைக்கம் கோவிலுக்கு முன்பாக தந்தை பெரியார் சிலை இருக்கிறது. வைக்கத்தில் தந்தை பெரியாருக்கு அரசுகள், கேரள அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து சிலை வைத்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஒரு பூரிப்பு என்னவென்று சொன்னால், எங்களுடைய உரிமைக்காக தமிழ்நாட்டிலிருந்து வந்து போராடினார் ஒரு தலைவர் என்கிற அளவிற்கு அவர்களுக்கு பெரியார் மேலே ஒரு பெரிய மரியாதை. அதேபோல் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடிவெள்ளியாக திகழ்ந்த நாராயணகுரு அவர்கள் அமைப்பினரும் பெரியாரை போற்றி புகழ்ந்தார்கள். பெரியாரை வைக்கம் வீரர் என்று வரவேற்று பாராட்டி எழுதினார் நவசக்தி ஆசிரியராக திகழ்ந்த நம்முடைய தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள். எனவே வைக்கம் வீரர் என்று வரலாற்றில் பெரியார் அறியப்பட்டார் என்று சொன்னால் அதற்கு அவர் கொடுத்த விலை என்பது சாதாரணமானதல்ல. ஏதோ சில பேர் பெரியார் அந்த போராட்டத்தை தொடங்கலை, பெரியார் சும்மா இடையில போய் கலந்துக்கிட்டாரு, பெரியார் போய் அது காங்கிரஸ் கட்சி தொடங்கின போராட்டம், அது காந்தியால் நடத்தப்பட்ட போராட்டம், பெரியாருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்லாம் இன்றைக்கு நிறைய புதிய ஆய்வாளர்கள் பெரியார் மீது வெறுப்பு கொண்டவர்கள் பேசலாம். ஆனால் உண்மை நிலவரம், கள நிலவரம் என்னவென்று சொன்னால், போராட்டம் 10 நாட்களிலே முடிவிற்கு வரக்கூடிய சூழ்நிலையிலே அதை தூக்கி நிறுத்தி அந்த போராட்டத்தை வீரியத்தோடு வேகத்தோடு எடுத்து சென்றவர் பெரியார். அவருடைய துணைவியார் நாகம்மையார். அந்த வைக்கம் போராட்ட நினைவுகளை நாம் மீண்டும் மீண்டும் வாசிப்பு செய்து கொண்டிருப்பது, அதை பற்றி பேசுவது என்பது இன்றைக்கும் அந்த நிலையிலிருந்து நாம் கொஞ்சம் மாறி இருக்கிறோமே தவிர வெகுவாக மாறவில்லை. இன்றைக்கும் கோவில் தெருக்களிலே நிறைய தீண்டாமை என்பது அது வேறு வடிவங்களிலே வந்துவிட்டது. நேரடியாக இங்கே நடக்காத, இங்கே நிற்காத, போகாத அப்படிங்கிற சொல்கிறத தாண்டி இன்றைக்கு வேறு வடிவங்களிலே தீண்டாமை நம்முடைய மனதளவில் இருக்கிறது. அவையெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு முழு சமத்துவ உணர்ச்சி மக்களிடத்தில் பரவ வேண்டும். அதற்கு இந்த வைக்கம் போராட்ட சிந்தனைகள் துணை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இதை போன்ற நிகழ்வுகளை நாம் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என கூறி விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம்.